ஹலோ ஆல், திஸ் இஸ் தர்மேந்திரன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் இவ்வளோ மும்முரமாக போயிட்டு இருக்கு. அண்ட் இவ்வளோ மக்கள் நம்ம உயிரோட இருக்கோம். இவ்வளோ பேர் எந்த பொருள் சேதமோ எந்த உயிர் சேதமோ இல்லாமல் நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு 2 பொண்ணுங்க தான் காரணம். ஸோ பொண்ணுங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதனால நான் அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, நம்மளோட லெஃப்டினன்ட் கர்னல் சோஃபியா குரேஷி அப்படிங்கிறவங்களும் விங் கமாண்டர் வியோமிகா சிங், இவங்க 2 பேரும் தான் இந்தியா சைட்ல இருந்து இந்த போர்ல ரெப்ரசென்ட் பண்ணி போய் ஃபைட் பண்ணிருக்கு. இந்தியா வந்து மோஸ்ட்லி பொண்ணுங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் இதுல இந்த 2 பொண்ணுங்க தான் நம்மளை வந்து ஒரு கண்ணாடி கோலையை தாங்கி கொண்டு போற மாதிரி இவ்வளவு அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்தியாவோட மக்களை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன், இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த இவங்க 2 பேருக்கும் அண்ட் நம்ம இந்தியன் ஆர்மிக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்த அந்த மிசைல், ரஷ்யன் மிசைல், நம்மளோட சுதர்ஷன் சக்ரா S-400 அப்படிங்கிற ரஷ்யன் மிசைலை பத்தி சொல்லியே ஆகணும். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, மோர் தென் 600 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய மிசைல்ஸ் அண்ட் ஏவுகணை, ட்ரோன் எதுவாக இருந்தாலும் வானத்திலேயே அங்கேயே லாக் பண்ணி அங்கேயே வந்து டெஸ்ட்ராய் பண்ணி கீழே வந்து உடச்சி விழுற அளவுக்கு ஒரு பயங்கரமான டிஃபென்ஸ் சிஸ்டம், பயங்கரமான ஒரு டிஃபென்ஸ் வெப்பன் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுதர்ஷன் சக்ரா, இந்த பேர் எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல. சுதர்ஷன் சக்ரா அப்படிங்கிறது விஷ்ணுவோட கையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்க், கையில ஒரு இது வச்சிருப்பாரு இல்லையா, அதுதான் அது. இது வந்து கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக, அந்த அரக்கங்களை அழிக்கிறதுக்காக விஷ்ணு வந்து கையில வச்சிருப்பாங்க. இது ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, கையில வச்சிருப்பாரு. இந்த ஒரு பேரு தான் நம்மளோட டிஃபென்ஸ் வெப்பனுக்கு பேரா வச்சிருக்காங்க. பேருக்கு ஏத்த மாதிரியே பல மக்களோட உயிரை இது காப்பாத்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த போர் வந்து ரொம்ப பெரிய அளவுல போகாம சீக்கிரமாவே போர் வந்து முடியணும். அண்ட் எல்லா மக்களும் உயிர் சேதம் இல்லாம, பொருட்சேதம் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம்.